கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐபிஎல் அப்டேட் நம்ம நிறைய பார்த்தாச்சு. அதாவது டீம்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரீ ஈவெண்ட் எப்போ அவங்களுடைய ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறது வந்துட்டு எப்போ வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது, ஸோ பிளேயர்ஸ் எல்லாம் எப்போ வராங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் டீடைல் ஒவ்வொரு வீடியோவா போட்டிருக்கோம். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஒரு வீடியோல இதுக்கு முன்னாடியே நம்ம எஸ்ஆர்எஸ் பத்தி நம்ம பார்த்தாச்சு. எஸ்ஆர்எஸ் உடைய பிளேயிங் 11 இனிமேல் எல்லாமே பிளேயிங் 11 வீடியோஸ் நிறையவே வரும். எல்லா டீமை பத்தியும் வரும். அதுல எஸ்ஆர்எஸ் ஓட வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய வீடியோஸ் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணாச்சு. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல பாக்குறீங்க இல்லையா, ஸோ இந்த ஒரு வீடியோ தான், போய் செக் பண்ணி பாருங்க. யாராவது எஸ்ஆர்எஸ் ஓட ஃபேனா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அதை தொடர்ந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கக்கூடிய நம்ம சேனல் ஃபாலோவர்ஸ்ல நிறைய பேர் இருக்கக்கூடிய ஆர்சிபியோட பிளேயிங் 11 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டீம்னு சொல்லணும். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 மாசமாவே அப்டேட் மேல அப்டேட். ஒருத்தர் இன்ஜுரி ஆகிறாரு, ஒருத்தருக்கு கோவிட், அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு லெக்ல இன்ஜுரி, ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர், ஆக்ஷன்ல புவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டும் இருக்கு, ஏகப்பட்ட பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கு. ஸோ அந்த வகையில ஆர்சிபியோட பிளேயிங் 11 எப்படி அமைக்க போறாங்க, ஸோ குறிப்பா இம்பாக்ட் பிளேயர் யாரு, எந்த விதமான பிளேயிங் 11 எப்படி இருக்கும், 2 வேரியேஷனோட போக போறாங்களா இல்ல ஒரே வேரியேஷனா அப்படிங்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, காலங்காலமா ஆர்சிபியை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும், ஆர்சிபியில மிகப்பெரிய ப்ராப்ளமே அந்த டாப் 3 அடிச்சாதான்டா உண்டு. மிடில் ஆர்டர்ல இன்னைக்கு வரைக்குமே ஸ்ட்ராங்கான டீமா இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா இந்த வருஷம் ஐபிஎல்ல பவுலிங் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது கைஸ். ஆனா மிடில் ஆர்டர் பேட்டிங் எக்ஸலண்டா இருக்கு. 2008 இருந்து ஐபிஎல் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நீங்க எடுத்து பாருங்க, இந்த வருஷம் மிடில் ஆர்டர் தான் நான் பெஸ்ட்னு சொல்லுவேன். பிகாஸ் 7 வரைக்கும் பேட்டிங் லைன் வச்சிருக்காங்க, பாக்குறதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்கு. அண்ட் கேமரூன் கிரீன், ரஜத் பட்டிதருடைய வருகை அப்படிங்கிறது செம ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் வில் ஜாக்ஸை சேர்க்காம பேசிட்டு இருக்கேன். அவரும் 11ல இம்பாக்ட் பிளேயராவோ இல்ல எப்படியாவது உள்ள வராரு அப்படிங்கிற பட்சத்துல பார்க்கும்போது மிடில் ஆர்டர் இன்னும் பெய்தனமா இருக்குங்கிறதுல மாற்றம் கிடையாது. எவ்ரி மேட்ச் சுவரா பார்த்தோம் அப்படின்னா 200 ரன் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த டீம் கிட்ட இருக்கு. சரி ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பனிங் பேர் விராட் கோலி அண்ட் ஃபேப் டு பிளெஸி தான் மோஸ்ட் கன்சிஸ்டன்டான பிளேயர் அப்படின்னு சொல்லணும். 2 பேருமே கொஞ்சம் பால் டைம் எடுத்துக்குவாங்க. ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் பவர் பிளே முடியும் போது ஒரு 40 இல்ல 50 நாட் அவுட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு போவாங்க. அட்லீஸ்ட் 50 அடிச்சுட்டு ஒருத்தராவது அவுட் ஆயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த மாதிரியான பொசிஷன்ல தான் கொடுத்துட்டு போவாங்க. சோ ஃபேப் டு பிளெஸி அண்ட் விராட் கோலி ஓப்பனிங். ஒன் டவுனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல், சோ அதுக்கப்புறம் ரஜத் பட்டிதர் இப்படிங்கிற மாதிரி பிக்ஸ் பண்ணலாம். சோ 4 பேர் ஆச்சு. சோ அடுத்ததா வந்துட்டு கேமரூன் கிரீன், தினேஷ் கார்த்திக். சோ 6 பேர் ஆச்சா. 6 பேட்டிங் பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. சோ 7வது மயங்க் தகர் ஓரளவுக்கு டீசெண்டா பேட்டிங் ஆடுவாரு அண்ட் பியூர் ஸ்பின் பவுலர் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். மேக்ஸ்வெலுக்கு ஒரு 4 ஓவர், இவருக்கு ஒரு 4 ஓவர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். 7 பேர் ஆச்சு. இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா பவுலிங் பார்க்கும்போது முகமது சிராஜ் அண்ட் எஸ் தயால் 2 பேருமே இருப்பாங்க. 2 பேருமே பிளேயிங் 11ல ஆடிதான் ஆகணும். சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்குசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இதோட நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த 10 பேர் அப்படிங்கிறது முடிஞ்சு. இந்த 11வது ஆள் நீங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் வேணாலும் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா லோம்ரோர் மாதிரி ஒரு பேட்ஸ்மேனை ட்ரை பண்ணலாம். சோ இன்னும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கையில இருக்கு. சோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இந்த இடத்துல பார்க்கப்படுறாங்க. சோ இது ஒரு வகையான ஒரு பிளேயிங் 11, அதாவது 4 ஃபாரினர்ஸோட போற பிளேயிங் 11 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். பிகாஸ் வந்துட்டு ஏன் அப்படின்னு சொன்னா ஃபேப் டு பிளெஸி, மேக்ஸ்வெல், கேமரூன் கிரீன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்குசன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் வராங்க. இதுல பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சிராஜும் எஸ் தயால் இவங்க 2 பேர் கண்டிப்பா 4 ஓவர் அப்படிங்கறத போட்டுருவாங்க. சோ ஃபர்குசன் 4 ஓவர், மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு 6 ஓவர்ல இருந்து ஒரு 8 ஓவர் யாரு போட போறா, அதாவது இவங்க 12 ஓவர் போட்டாங்க, மீதி 8 ஓவர் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த 6 ஓவர் வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணி வரும். மேக்ஸ்வெல் கிட்ட இருந்து ஒரு 3 ஓவர் வரலாம். சோ அதுக்கப்புறம் மயங்க் தகர் இருக்காரு, அவர்கிட்ட இருந்து ஒரு 3 ஓவர் வரலாம். சோ கேமரூன் கிரீன் இருக்காரு, இவர்கிட்ட இருந்து ஒரு 3 ஓவர் இல்ல 2 ஓவர் வரலாம். சோ அந்த மாதிரி தான் 8 ஓவர் வரும். இதுல 4 ஓவர் போடக்கூடியவங்க யார் யாருன்னா சிராஜ் கிட்ட இருந்த 4 ஓவர், எஸ் தயால் கிட்ட இருந்த 4 ஓவர் அண்ட் ஃபர்குசன் கிட்ட இருந்த கண்டிப்பா சுவரா 4 ஓவர் வந்துடும். சோ இவங்க வந்துட்டு 12 ஓவர் போட்டுருவாங்க. இது ஒரு முறை. இன்னொரு முறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேம் பிளேயிங் 11 தான். ஃபேப் டு பிளெஸி அண்ட் விராட் கோலி ஓப்பனிங். சோ ஒன் டவுனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல் அண்ட் ரஜத் பட்டிதர். சோ அடுத்தது நான் கேமரூன் கிரீன் சொன்னேன் இல்லையா, கேமரூன் கிரீன் அண்ட் தினேஷ் கார்த்திக் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல லோம்ரோர் அண்ட் தினேஷ் கார்த்திக் இப்படிங்கிற மாதிரி வைப்பேன். இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நான் சிம்பிளா போன பிளேயிங் 11 கம்பேர் பண்ணும்போது நான் கேமரூன் கிரீனை வெளியில கொண்டு போயிட்டு இந்த இடத்துல லோம்ரோரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பேட்டிங் ஆரம்பத்தில் ஒரு 3 பேர் நல்லா ஆடுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல, அதாவது விராட் கோலி நாட் அவுட்ல இருக்காரு, இல்ல ஃபேப் டு பிளெஸி நாட் அவுட்ல இருக்காரு, ஒருத்தர் ஒரு 70-80 அடிச்சிட்டாங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு ஸ்கோர் வந்துட்டு 180+ ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அந்த இடத்துல உங்களுக்கு கேமரூன் கிரீனோட நீடோ இல்ல வந்துட்டு அவருக்கு பதிலாக வந்துட்டு வில் ஜாக்ஸோட நீடோ வந்துட்டு தேவையில்லை. சோ அதனால ஒரு பேட்ஸ்மேனை எக்ஸ்ட்ரா நீங்க வச்சிருக்கீங்க. சோ இதுவே நீங்க இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணும்போது 3 ஃபாரினர்ஸ் மட்டும் தான் உங்க டீம்ல இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல தான் நீங்க இன்னொரு ஃபாரினரை நீங்க வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். சோ பிளேயிங் 11க்கு அந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பின் ட்ராக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அந்த இடத்துல ஏன் கேமரூன் கிரீனை நம்ம வேஸ்ட் பண்ணும், அவர் தான் வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலர் ஆச்சு, அவர் உட்கார வச்சுட்டு வில் ஜாக்ஸ் ஆனா பேட்டிங்கும் ஆடிக்குவாரு. சோ அது மட்டும் இல்லாம ஸ்பின்னரும் வேற. சோ செகண்ட் ஹாஃப்ல கூட வந்துட்டு நீங்க அவர் இறக்கலாம், பவுலிங்காக மட்டும் கூட இறக்கலாம். சோ இந்த மாதிரி சில சேஞ்சஸ் பண்ணிக்கிறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா அவர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி கூட இல்லைன்னா இன்னொன்னு 3வது பவுலரா டாப்ல இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஃபர்குசன் 11ல வச்சிருக்கேன். சோ உங்க செகண்ட் ஹாஃபுக்கு வந்துட்டு ஒரு ஃபாரின் பிளேயர் எக்ஸ்ட்ரா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்
இருந்தது அப்படின்னா, அதாவது 3 பேர் தான் இருக்காங்க. அதாவது நான் ஃபேப் டு பிளஸி சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபெர்குசன் சொல்லியிருக்கேன், மேக்ஸ்வெல் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஒரு இன்னொரு இம்பாக்ட் பிளேயர் வந்துட்டு கண்டிப்பா அது ஃபாரினரா தான் இருக்க முடியும். அது பில் ஜாக்ஸா இருக்கலாம், கேமரூன் கிரீனா இருக்கலாம், டாப்லியா இருக்கலாம். 3 ஆப்ஷன் உங்களுக்கு கையில இருக்கு. ஸோ பேட்டிங்ல அவங்களுடைய ஹெல்ப் இல்லாமே, அதாவது இந்த வில் ஜாக்ஸ் அதுக்கப்புறம் கேமரூன் கிரீனோட ஹெல்ப் இல்லாமே 200 அடிச்சிட்டீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு ஒரு பவுலர் மிச்சம் தானே. அந்த இடத்துல நீங்க டாப்லி ஃபெர்குசன் 2 பேரை அட்டாக் பண்ணும்போது உண்மையாலுமே பவுலிங் அட்டாக்கு வெறித்தனமா இருக்கும். ஏன்னா இருக்கிற பவுலர்ஸை இப்படி ரொட்டேட் பண்ணாதான் வந்துட்டு அவங்களுடைய பவர்ஃபுல் பவுலர்ஸை ரொட்டேட் பண்ணும்போது அவங்களுடைய பவுலிங் யூனிட் ஸ்ட்ராங்கா இருக்கும். இருக்கிற பேரை வச்சு மட்டும்தான் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அல்சாரி ஜோசப்போ ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. ஸோ என்னுடைய இரண்டாவது வேரியேஷன் என்ன அப்படின்னா 3 ஃபாரினரோட போறது. ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா பெஸ்டான ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணியிருக்காங்களா ஆர்சிபி 3 ஃபாரினரோட போயிருக்காங்களான்னு கேட்டா எஸ், போன சீசன்ல 3 ஃபாரினரோட ஆடி இருக்காங்க 2-3 மேட்சஸ். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல அவங்களுக்கு தகுந்த மாதிரி வெயின் பர்னல் அப்படி இல்லைன்னா ஸோ வேற ஒரு ஸ்பின்னரை கூட அசரங்காவை கூட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கையில் வச்சிருக்காங்க. எப்பவுமே 3 ஃபாரினரோட போறது பெட்டர். அதாவது மற்ற ஸ்குவாடுக்கு நான் சொல்லல, அதாவது சிஎஸ்கே மும்பை அவங்கள மாதிரி சொல்ல, ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்கு. 4 ஃபாரினர் கம்பல்சரி ஆடி ஆகணும். ஆனா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட யார் ஆட வைக்கிறதுங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. இல்ல இவங்களுடைய ஹெல்ப் இல்லாமே வந்துட்டு பேட்டிங்ல நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா பவுலிங் மட்டும்தான் நீட் அப்படிங்கும் போது நீங்க ஃபாரின் பிளேயர் ரிப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்குவாட்ல 3 பேர் தான் இருக்கணும். அதனால ஃபேப் டு பிளஸி, மேக்ஸ்வெல், ஃபெர்குசன் இல்லைன்னா அல்சாரி ஜோசப் வச்சுக்கோங்க, யார் வேணாலும் இந்த 3 பேரை மட்டும் கன்சிஸ்டன்டா வச்சுட்டு ஒரு ஸ்லாட் எப்பவுமே ஃப்ரீயா விட்டீங்கன்னா செகண்ட் ஆஃப் பேட்டிங் அப்படின்னா கேமரூன் கிரீனையும் இறக்கி விடலாம், இல்ல வில் ஜாக்ஸை இறக்கி விடலாம். செகண்ட் ஆஃப் பவுலிங் அப்படின்னா நீங்க டாப்லியை கொண்டு வரலாம், இல்லைன்னா அல்சாரி ஜோசப், ஃபெர்குசன் யாரை வேணாலும் மாத்தீங்கன்னா. ஸோ இதுதான் சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த 2 வேரியேஷன் அப்படிங்கிறது நான் ஆர்சிபிக்கு சொல்றேன். ஸோ ஓவராலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஸ்குவாட் அப்படிங்கிறது வந்துட்டு தாராளமா சொல்லுங்க. இம்பாக்ட் பிளேயரா யாரை கொண்டு வருவீங்க? அதாவது இந்தியன் பிளேயர் இம்பாக்டா இருந்தா யாரை கொண்டு வருவீங்க? அது மட்டும் இல்லாம ஃபாரின் இம்பாக்ட் பிளேயரா இருந்தா யாரை கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஸோ மறக்க வேணாம், இன்னும் டாம் கரனுக்கு வேற ரிப்ளேஸ்மெண்ட் இல்ல. டாம் கரனுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் இல்ல, டாம் கரன் வந்தா பெட்டர், அவர் இல்லைன்னா ரிப்ளேஸ்மெண்டா வர பிளேயர் சும்மா கும்முன இருந்தாரு அப்படின்னு சொன்னா அவரையும் ஸ்குவாட்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு சான்ஸ் ஆர்சிபிக்கு இருக்கு. ஸோ இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா நம்ம ஐபிஎல் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்னும் ஒரு 30-35 நாள் தான். ஸோ என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் தாராளமா சொல்லுங்க. மறக்காம உங்களுடைய பிளேயிங் 11 வேரியேஷனையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.